இப்போ ஒரு விஷயத்தை கவனித்திருப்போம். இதுவரைக்கும் சொன்னதில் ஷேக் அவர்கள் சிறந்த நேரான பாதையில் இருக்கக்கூடிய ஷபாபுன் முஸ்தகீம்ங்கிற நேரான பாதையில் இருக்க இளைஞர்களை சொல்லும்போது முதல்ல தௌஹீதா சொல்லிட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்து தொழுகை சொல்லிட்டாங்க. மூன்றாவது ஜக்காத்தை சொல்லிட்டாங்க. நான்காவது நோன்பை சொல்லிட்டாங்க. அடுத்து எது? ஐந்தாவது ஹஜ். பாருங்கள், ஷேக் சொல்றாங்க, இந்த ஈமானி இளைஞர்கள் தான் புனிதமிக்க இறை இல்லமாகிய காபாவை தரிசிக்க ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அதாவது அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா அந்த செல்வம் அதை கொண்டு பயணம் செய்து அல்லாஹ்வுடைய இல்லமான காபாவுக்கு மக்காவுக்கு போவாங்க, ஹஜ்ஜு செய்வாங்க. அதற்காக அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அவனுடைய இல்லத்தை நேசிப்பார்கள். அதாவது காபாவை நேசிப்பாங்க, அங்கே போகணும்னு நேசிப்பாங்க, விரும்புவாங்க. மேலும் அவனது அருளையும் மன்னிப்பையும் அளிக்கக்கூடிய அந்த இடத்தின் பக்கம் முஸ்லிமான தங்கள் சகோதர சகோதரிகளையும் ஆர்வமூட்டுவார்கள். அதாவது தாங்க போகிறது மட்டும் இல்லை, ஹஜ்ஜுக்கு முஸ்லீமாக இருக்கக்கூடிய வசதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆர்வம் ஊட்டுவாங்க. கடமையாக இருக்கிறத அவங்களுக்கு சொல்லுவாங்க. கடமைகள் இல்லாத நிலையில் கூட நீங்கள் எல்லாம் இந்த ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை வைங்க, அல்லாஹோட துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹ் உதவி செய்து விட்டால், அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துட்டா ஹஜ்ஜுக்கு போகிறது ஒரு விஷயமே இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் எல்லாமே சாத்தியமாயிடும் இல்லையா? அப்போ இந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு சமுதாயத்திடமும் இந்த விஷயத்தில் நடந்துக்குவாங்க அப்படின்னா, தாங்க ஹஜ்ஜு செய்கிறது மட்டுமல்ல, மக்களுக்கும் அல்லாஹ்வின் இல்லத்தை நேசிக்க சொல்லி அதன் பக்கம் போய் அங்கே ஹஜ்ஜு செய்ய சொல்லி அல்லாஹ்வின் காபாவை தவாப் செய்ய சொல்லி அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க அப்படின்னு நமக்கு ஆர்வம் ஊட்டுவாங்க.